ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்ல பிரியாணி செய்ய போறாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்ன்றத வாங்க பார்க்கலாம். வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க, தக்காளி 3 எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இத பிணைஞ்சு 3 விசில் விட்டு வச்சிருங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். அதை வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா கலக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்ப புதினா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மூணு தக்காளி சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா இது மூணுத்தையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். குக்கர்ல வேக வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். அத நல்லா மசாலாவோட பரட்டிக்கலாம். பிரியாணிக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப ஊற வச்ச பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். பிரியாணி எப்பதான் ரெடி ஆகும் போல இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கு. எப்ப ரெடி ஆகும்? அப்பா வேற செஞ்சே தர மாட்டாங்க.
இப்போ பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணி சூப்பரா இருக்கு. கிண்டி பார்க்கலாம் வாங்க. பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.